இயற்றக்கூடிய அதிகாரம் மனிதனுக்கு தரப்பட்டுள்ளது. இனில் ஹக்மு இல்லா லில்லாஹ், இதுதான் டெஃபினேஷன். இப்படிதான் நம்ம சொல்றோம். கேனத்தனமா நம்ம சிக்னல் ஹராமு, பாஸ்போர்ட் ஹராமு, ரேஷன் கார்டு ஹராமுலாம் நம்ம பேசவே இல்லை. எதுக்குன்னா மக்களை நம்மளை ஜோக்கரா காட்டுறது. இந்த அளவுக்கு முட்டாள் இவங்களுக்கு இது அறிவே கிடையாது. நம்ம பேசினா தானே அந்த புக்கு காமிக்கிறீங்க. அந்த புக்கு ஜெயிலில் போடப்பட்ட புக்குன்றீங்க. அந்த புக்கில் தான் டீட்டெயில் எழுதுறாங்க. அந்த புக்கில் தான் என்னென்ன அவங்க என்ன சொல்றோங்கிற அந்த புக்கில் தான் இருக்கு. அந்த புக்கையும் காமிச்சு மிரட்டி விட்டுறீங்க. அப்புறம் எப்படி அவன் படிப்பான்? படிக்கிறது இல்லை. அப்போ அந்த புக்கில் என்ன இருக்குன்னு இவங்க சொல்றது. பாஸ்போர்ட் ஹராமுன்னு நாங்கள் எழுதின ஒரு பதிவு காட்டுங்க. மௌலானா மௌதூதி எங்கேயாவது பாஸ்போர்ட் பயன்படுத்துவது ஹராம், ரேஷன் கார்டு பயன்படுத்துவது ஹராம். சில பேர் பேசுறாங்க இல்லைங்களா, அவங்க உங்கள்கிட்ட இருந்து பாடம் படிச்சவங்க. அவங்க இங்க இருந்து பாடம் படிச்சுட்டு போனவங்க. இன்னைக்கு எடுத்துங்க, உங்களுடைய கான்செப்ட் படி இஸ்லாமிய ஆட்சியில் கோயில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இன்னைக்கு உங்க ஃபத்வா கேளு, உங்களுடைய உலமாக்களுடைய ஃபத்வா நீங்களே சொல்லுங்க. இஸ்லாமிய ஆட்சியில் என்ன இருக்கக்கூடாது, கோயில் இருக்கக்கூடாது. நாங்கள் இருக்கலாங்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு நாம பேசியிருக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க? தவறா நீங்க சித்தரிக்கிறீங்க. அப்ப நாளைக்கு உண்மையிலே இஸ்லாமிய ஆட்சி வந்தா கோயில் இருக்காதுங்கிறது உங்களுடைய ஃபத்வா. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் இதை விரும்புவானா? அப்ப இல்லாத தீனை நீங்க தான் காமிச்சிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றீங்க, தப்பு தப்பா இவங்க பாடம் படிச்சுக்கிட்டு நம்மளை கொண்டு போய் அவங்க பாடத்தோட ஃபிட் பண்ணி விட்டு இப்படி பண்றாங்க. ஆனா இந்த இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், எந்த துறைகளில் அல்லாஹ் முழுமையாக வழிகாட்டுதல் காட்டிட்டானோ அந்த துறைகள் அல்லாஹ்வுடைய நேரடி வழிகாட்டுதல் படி நடக்கும். எந்த துறைகளில் அல்லாஹ் உசூல்களை நிறுவிட்டானோ, அந்த கொள்கை முடிவுகளை எடுத்துட்டானோ, அந்த கொள்கை முடிவுகளுக்கு உள்ள ஏராளமான ஜிஎஸ்டி குர்ஆன்ல இருந்து கொண்டு வரலாம். ஜிஎஸ்டி குர்ஆன்ல இருந்து கொண்டு வரலாம், டாக்ஸ் சிஸ்டம் கொண்டு வரலாம், சர்வீஸ் டாக்ஸ் கொண்டு வரலாம், ரோட் டாக்ஸ் கொண்டு வரலாம். எல்லாமே குர்ஆன்ல இருந்து கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரும்? வரி யாருக்கு? ஏழைக்கு வரி கிடையாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய கொள்கை முடிவு. யார் ஏழை? 11 பவுனுக்கு கீழே வச்சிருக்கிறவன் அவன் யாரு? ஏழை. இன்னைக்கு கணக்கு போட்டுங்க. ஒரு பவுன் எவ்வளோ? 40,000 ரூபா. 11 பவுன் எவ்வளோ? 4,50,000 ரூபா. 4,50,000 ரூபா சொத்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு கீழே வறுமை கோடு கீழே. குர்ஆன் சொல்லக்கூடிய வறுமை கோடுக்கு கீழே. டெய்லி 35 ரூபா சம்பாதிக்கிறவன் வறுமை கோடு கிடையாது. இந்த வறுமை கோட்டுக்கு கீழே. இவனுக்கு டாக்ஸே கிடையாது. இவன் பெட்ரோல் வாங்கினா நோ டாக்ஸ், இவன் வண்டி வாங்கினா நோ டாக்ஸ். குர்ஆன் சொல்லக்கூடிய டாக்ஸ். இந்த டாக்ஸ் சிஸ்டம் கசக்குதா? இதை போய் பேசுங்களேன். இது ஒரு தேர்தல் வாக்குறுதி. இந்த 2021 யாராவது கொடுங்களேன், எல்லா ஓட்டு குவியும். கொடுத்து பாருங்களேன். யாராவது ஒரு ஆள் 4,00,000 ரூபாய்க்கு கீழே வச்சிருக்கிறவன் எல்லாருக்கும் டாக்ஸே கிடையாதுன்னு சொல்லுங்க. அதே பணக்காரனுக்கு தான் எல்லா டாக்ஸ். அவன் பெட்ரோல் வாங்கினா 150 ரூபாய் கொடுக்கணும். ஏழை வாங்கினா 25 ரூபாய்க்கு பெட்ரோல். இந்த டாக்ஸ் கொடுங்களா பார்ப்போம். இன்னைக்கு எல்லாம் நீங்க உல்டாவா பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு மக்கள் ஏழைகள் எதுக்கு ஏங்குறாங்க தெரியுமா? நியாயமாவது டாக்ஸ் போடுங்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆயிருது? பணக்காரன் கடன் வாங்கினா தள்ளுபடி. 1,00,000 கோடி கடன் வாங்கினா என்ன ஆயிருது? தள்ளுபடி. ஏழை 10,000 வாங்கினா என்னது? நகை ஜப்தி, வீடு ஜப்தி, வாகனம் ஜப்தி. இதுதான் இப்ப இன்னைக்கு ஏழை என்ன சொல்றான்? எனக்கும் ஜப்தி பண்ணு, அவனுக்கும் ஜப்தி பண்ணுங்கிறான். இவன் என்ன சொல்றான்? ரிவர்சல் நடத்த சொல்லல, எனக்கு சலுகை காட்டு, பணக்காரன் ஜப்தி பண்ணுன்னு கேட்கல, சமமா நடத்துங்கிறான். அப்ப நாம வச்சிருக்கிறது எவ்வளவு அப்டேட் பொருளாதார சிஸ்டம். இதை பேசுனா இனி பதறிட்டு வரான். இன்னைக்கு